அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்ல நம்ம தோத்துட்டோம். ஆக்சுவலா இந்த சீசன் யாருகிட்ட தோக்கவே கூடாதுன்னு நெனச்சோமோ, அவங்க கிட்ட தோத்துட்டோம். ஸோ பரவால்ல. அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுவோம். நம்மள டீம்ல ஒருத்தர் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரே, அவர பத்தி தான். மகேந்திர சிங் தோனி. இவரு என்னதான் பண்றாருன்னு எனக்கும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இவரு இவரு நம்ம பிலீவ் பண்றோம். இவரு நம்மளோட ஹீரோ அப்படின்னு நெனச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவரு எப்ப தேவைப்படுறாரோ அப்ப பிட்ச்சுக்குள்ள இறங்க மாட்டேங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப மேட்ச் ரொம்ப இதுவா இருக்கு. ஓகேவா? அடிச்சே ஆகணும். அடிக்கிறதுக்கு சுத்தமா ஆளே இல்ல. ஓகேவா? அந்த நிலைமையிலயாவது வருவாரு. அவரு லைக் எனக்கு புரியுது வயசாயிடுச்சு. இருந்தாலும் வி எக்ஸ்பெக்டட். ஏன்னா அடிக்கிறதுக்கு யாருமே இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ற போது ஸ்டெப் இன் பண்ணுவாரு. ஆஸ் த சீனியர் மோஸ்ட் பிளேயரான்னு நெனச்சோம். ஆனா பண்ணல. உட்காந்து ரன் ரேட் ரெக்வயர்ட் ரன் ரேட் 16ல இருக்கு. அப்போ அஸ்வின அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காரு. தோனி. அதான் அதெல்லாம் ரொம்ப இதுவா இருந்தது. இந்த மேட்ச நம்ம என்னடா இது சொல்றது அப்படின்ற மாரி இருந்தது. ஸோ தோனி வராதது ரொம்ப என ஏன்னா நம்ம பார்த்த பழைய தோனி அப்படி இல்லங்க. டீம் ரொம்ப கஷ்டத்துல இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, உடனே ஸ்டெப் இன் பண்ணி அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடி, ஒரு மாரி எடுத்துட்டு போவாரு. இந்த மேட்ச் சுத்தமா ஒரு ஃபைட்டே இல்ல. ஒரு மாரி ஒரு 13, 14 ஓவர்ஸ்லயே நெட் ரன் ரேட்காக ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அது ரொம்ப இதுவா இருந்தது. ஸோ இட்ஸ் ஓகே. லெட்ஸ் மூவ் ஆன். வி வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர்.